படிப்பறிவு இல்லாத கழுத என்ன எழுதி இருக்கு பாருங்களேன். கங்குவா ஸ்பெக்டக்கிள் இன் சினிமா. what the fuck is that? PR டீம் இருக்குல்ல, இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். சூர்யா தனி, ஜோதிகா தனி. ஓகே, டேக் a side now. I'm on Surya side. the fuck is she written? So proud of you Surya. நீ வாய மூடா மகேந்திரன். காமு, நீ போய் காமு. செருப்பாலடி நாயங்களா அவங்களெல்லாம். காமா வந்துட்டாரு. Definitely the first half doesn't work. கிழிஞ்சது போ. அப்ப நாங்க என்ன அரை மணி நேரம் முடிஞ்சு வரணுமா தியேட்டருக்கு மேடம்? நடிகையும் பாடகியுமான சுசித்ரா தமிழ் சினிமாவில் நடக்கிற சம்பவங்களுக்கும் தமிழ் நடிகர்களுக்கும் எதிராக பேசுறது புதுசு கிடையாது. கங்குவா திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்று வர்ற நிலையில அவங்க ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அந்த பதிவுல நடிகை ஜோதிகா அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுல கங்குவா திரைப்படம் நல்ல திரைப்படம் தான், அந்த படத்துல முதல் ஒரு அரை மணி நேரம் இறைச்சலா இருக்குது, மற்றபடி படம் நல்லா இருக்குது. இந்த படம் சினிமோட்டோகிராஃபிக்கும் மேக்கிங்க்கும் தமிழ் சினிமாவை உலக அளவில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. மேலும் கங்குவா திரைப்படம் முதல் பாதி முடியறதுக்கு முன்னாடியே சூர்யாவுக்கு வேண்டப்படாதவங்க படத்தை பத்தின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, விமர்சனங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய கூற்றுக்கு பதிலளிக்கும் விதமா பல கெட்ட வார்த்தைகளை உபயோகிச்சு ஜோதிகாவை பயங்கரமா திட்டி இருக்காங்க. நீ முதல்ல பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய ஆள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சூர்யாவையும் திட்டி இருக்காங்க. அந்த வீடியோல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. சூர்யா, நீ இவ்வளவு ஒரு மட சம்பிராணின்னு தெரியாம போயிடுச்சு. சூர்யா, நீ புத்திசாலின்னு நினைச்சோம். நீ என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க நீ? What is this nonsense she has posted about கங்குவாயா? அந்த படம் இறங்கினது போறாதுன்னு இந்த அம்மனி அவங்க பங்குக்கு இறக்குறாங்க. ஒரு தப்பான படம். Leave it. It doesn't define Surya as an actor. Okay? Kanguva does not define Surya as an actor. I'm not saying it's a good movie. It's a very bad movie. Avoid it. சூர்யாவை என்ன படம் ஆக்டரா டிஃபைன் பண்ணிச்சு? பிதா மகன். ஒரு கங்குவா வந்து பிதா மகனை கெடுத்து விட்டுருமா? என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை? பொண்டாட்டின்னு சொல்லி என்ன? she is supporting her husband, that's all. படிப்பறிவு இல்லாத கழுத என்ன எழுதி இருக்கு பாருங்களேன். she's incriminated that film so badly, it's going to cause so much damage. Kangua, a spectacle in cinema. what the fuck is that? what is a spectacle in cinema? சும்மா ஒரு வான வேடிக்கை. இங்கிலீஷா? இங்கிலீஷ் தெரியாம வாய மூடிட்டு வீட்டுல உட்காரணும். வேற யாரையா எழுத விடணும். PR டீம் இருக்குல்ல, இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். I am angry for Surya. Okay, I don't see them as a unit and all. You stop doing that. they are not a unit. சூர்யா ஜோதிகா மாற்றான் பிரதர் சிஸ்டர் அவங்க. சூர்யா தனி, ஜோதிகா தனி. ஓகே, டேக் a side now. I'm on Surya side. the fuck is she written? So proud of you Surya, for the actor you are and how you dare to dream to take cinema forward. அதெல்லாம் சூர்யா கனவே இல்ல. ஃபுல் சினிமாவை, உலக சினிமாவை நான் முதுகுல தூக்கிட்டு முன்னாடி எடுத்துன்னு போவேன். சூர்யா எங்க சொல்லியிருக்கான்? எப்ப சொல்லியிருக்காரு? நீ வாய மூடா மகேந்திரன். காமு, நீ போய் காமு. செருப்பாலடி நாயங்களா அவங்களெல்லாம். காமா வந்துட்டாரு. Definitely the first half doesn't work. கிழிஞ்சது போ. அப்ப நாங்க என்ன அரை மணி நேரம் முடிஞ்சு வரணுமா தியேட்டருக்கு மேடம்? இது பெரிய பெரிய அளவுக்கு திட்டின ஃபேன்ஸ் கூட இவ்வளவு மோசமா சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன்ட் ஒர்க். இவங்க யாரு இவங்களை கிரிட்டிக் ஆக்கினாங்க? யாரு ஜோதிகாவை கிரிட்டிக் ஆக்கினாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன்ட் ஒர்க். அந்த சவுண்ட் இஸ் ஜாரிங். அம்மாடி, நீ பொண்டாட்டி தானா இல்ல யார் பக்கம் பேசுறீங்கோ? flaws are a part of most Indian films. ஐயோ, இப்ப இந்தியன் சினிமாக்கு தர்ம தேவதை ஆயிட்டாங்க. சரியா? So that's only fair. அடுத்தது நீதி தேவதை. ஏன்னா அம்மணிக்கு மனக்கோளாறு. Especially in this kind of a film wherein one experiments largely. உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நாங்க ஊர்கா சொல்றீங்க, நீங்களே அது எக்ஸ்பெரிமெண்ட்னு. So your experiment didn't work. எத்தனை எல்லா சயின்டிஸ்டும் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரைலயே ஓகே ஆயிடுச்சா? எக்ஸ்பெரிமெண்டோட மீனிங் அதுதான். ட்ரை பண்ணோம், ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன்ட் ஒர்க் இவங்க சொல்லிட்டாங்க. சவுண்ட் இஸ் ஜாரிங், அவ்வளவுதான். சோ என்ன அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு நல்லா மெதுவா பாப்கார்ன் சாப்பிட்டு இவங்க சொல்றாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ள போங்க. பேரழகன் பிச்சைக்காரி பிச்சை கேக்குது. என்ன மாதிரி ரோப் வாக்கிங் பிச்சைக்காரிய கட்டிட்டு இருக்காரு சூர்யா. 2 மணி நேரம் படம் ரீட் போடுங்க. ஜோதிகா மேடம் த கிரேட் கிரிட்டிக் சொல்லிட்டாங்க. கேமரா ஒர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் நெவர் பிஃபோர். வெற்றி பழனிசாமிக்கு ஒரு சொல்யூட் விட்டுருக்கு பாரு இந்த அம்மணி நடுவுல. ரொம்ப முக்கியம் இந்த லெட்டர்ல. கேமரா ஒர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் நெவர் பிஃபோர் சீன் இன் தமிழ் சினிமா. வெற்றி பழனிசாமி அவங்க அடுத்த படத்துல ஜோதிகா நடிக்கணும். Just become this selfish actress bitch in Bombay.
ஓ மை காட், அந்த பிரா போட்டு மேல சூட் போட்டு வந்தப்போவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். I'm surprised with the negative reviews. என்ன சர்ப்ரைஸ்? I'm upset சொல்லேண்டி முண்டோன் நீ பொண்டாட்டி எத்தனை படகுல கால் வைப்பாங்களாம். I'm surprised. புருவம் தூக்குது மேடம்க்கு with the negative reviews from media and certain fraternities as it's not done by them. இத பாரு ரெண்டு இடத்துல ப்ளே பண்றாங்க. ஓகே, இந்த இவங்க சீன் earlier-ஆ ஐயோ இது ஜோதிகாவோட ரெpertoire. Most unintellectual big budget films I've seen earlier with age-old stories where women are stalked, double meaning dialogues are spoken. ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுங்களேன் and have the கொடுங்களேன், கெரியர் போனாலும் பரவாயில்ல கொடுங்க, ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுங்க. நான் சொல்றீங்க RRR பாகுபலி தானே, சொல்லுங்க. போறாம double meaning dialogues are spoken and have the most over the top action sequences. இத விட கங்குவா விட வேற எந்த படத்துல over the top action? அந்த கோழி வந்து அப்படியே கொத்திச்சு அதனால செத்துட்டாரு. ஓகே, and then what about Kanguva's positive? இவங்களாலேயே ரெண்டு பாசிட்டிவ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. She herself is pointing out only 2 positives for these 5 minutes, all of 10 minutes. You want to watch a 3.5 hour disaster? அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. It's sad that they choose this much negativity for Kanguva on day 1, even before the first show was over. என்ன நீங்க பாம்பேல 25 press screening, private screening போட்டீங்க. அது முடிச்சே கரண் ஜோஹர்ல இருந்து முதற்கொண்டு எல்லாருமே வெளியே போய் வாந்தி எடுத்தாங்களாம். சோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு பெருசா படல. சரி, மக்களுக்கு படம் முடிக்கலன்ற நெகட்டிவிட்டி தான் படுது. ஈவன் பிஃபோர் த ஷோ வாஸ் ஓவர், ஐயோ கடைசி நிமிஷம் வரைக்கும் டார்ச்சர் அனுபவிச்சே ஆகணும். முதல் 5 நிமிஷத்துலயே படம் பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது, 10 நிமிஷத்துல பிடிக்கலையா அப்படியே உட்கார்ந்துருக்கணும். This makes me wonder largely whether one should ever read, listen or believe them after all. நீங்க ரீடும் பண்ணாதீங்க, லிசனும் பண்ணாதீங்க, பிலீவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜோதிகா, நீங்க பேரழகன் பிச்சைக்காரியாவே இருங்க. உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்றது மட்டும் இல்ல, காதும் கேட்காது, வாயும் பேச கன்றாவே இருக்கு உங்க பேச்சு. நீங்க பேசாம நீங்க உங்க லெட்டர்ல நான் இந்த மாதிரி ஆயிட போறேன்னு சொன்னீங்களா, நான் இனிமே படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நம்ப அப்படியே ஆயிருங்க. நீங்க சிலையா மாறிடுங்க ஜோதிகா, சிலையா மாறிடுங்க. பை. சுசித்ரா இப்படி பல ஆபாச வார்த்தைகளை உபயோகிச்சு ஜோதிகாவையும் சூர்யாவையும் திட்டி இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.